வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். இன்றைக்கி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மாதிரியும் சப்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 4 பூண்டு பல்லு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேரட்டு கொஞ்சம் நான் எப்படி சைஸில் என்ன சைஸில் கட் பண்ணியிருக்கணும் அதுமாரி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம் சேர்த்துருக்கேன், பாதி காலிஃப்ளவர், ஒரு பல்லாரி வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். நல்லா 2 நிமிஷம் வதங்கின பிறகு காய்கறி வதங்கின பிறகு பன்னீர் 100 கிராம் சேர்த்துருக்கேன். அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு சப்ஜி மசாலா தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி அதோட ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது, ஏன்னா நம்ம ஆயிலே நல்லா வதக்கிடணும். இப்போ சப்ஜி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதில் நீங்கள் கொத்தமல்லி தழையெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம், நான் எதுவுமே போடலை. சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா. நான் சாதத்துக்கு தயிர் வச்சுருக்கேன். தயிரில் சாட் மசாலா, சில்லி பவுடரு சேர்த்து இந்த மசாலா சப்ஜி சேர்த்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.